ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக நிறைந்து உள்ள தோசை தாங்க பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு பயிர் ஐட்டங்கள்லாம் போட்டு நம்ம தோசை பண்ணியிருக்கோம். இந்த தோசை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சாப்பிட்டீங்கன்னா போதும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நமக்கு தேவையான சத்துக்கள் இந்த தோசையிலே கிடச்சிரும். வாங்க நம்ம தோசை எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து பட்டாணி வந்துட்டு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், பாசிப்பயிறு 50 கிராம், சுண்டல் 50 கிராம், கருப்பு உளுந்து 50 கிராம், தட்டைப்பயிறு வெள்ளை தட்டைப்பயிறு 50 கிராம், குதிரைவாலி ரைஸ் வந்துட்டு 50 கிராம். எல்லாமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி தண்ணி விட்டு ஓவர் நைட் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுருங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா பயிர் நல்லா வந்து ஊறி இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதிகமாக இருந்துச்சுன்னா டபுள் டைமாக, அதாவது 2 டைம்ஸ் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 5 பல் பெரிய பூண்டு, 2 பச்சை மிளகா காரத்துக்கு, 1 ஸ்பூன் ஜீரகம், பெருங்காய பொடி 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டைம்ஸாக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் புளிக்க வச்சும் ஒரு 6 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் வந்து புளிக்க வச்சும் தோசை ஊற்றலாம். இல்லை நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு இருந்தாலும் ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக 3 எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு ஒரு 4-5 வரமிளகா, பூண்டு பல் ஒரு 10, பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும், ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5, பெரிய வெங்காயம் 1 எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜார் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை விட்டு தாளித்து விட்டுக்கலாம். சட்னி வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சட்னி வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து அதோட பச்சை வாடையெல்லாம் உங்களுக்கு போயிடும். இன்னொரு 5 நிமிஷம் விட்டோம்னா நமக்கு டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி தான் உங்களுக்கு இந்த தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பயிர் தோசையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் வந்து யார் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் டெய்லி இந்த மாதிரி பயிர் தோசைகள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உடல் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இதில் நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ரத்தத்தில் வந்துட்டு சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருக்கவும் உதவுது. இதே பயிரை நீங்கள் முளைக்கட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி மாவாக வந்து நீங்கள் அரைச்சி தோசை ஊற்றியும் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒன் சைடு வந்து தோசை வந்து வெந்துருச்சு. இன்னொரு சைடு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணாட்டோம்னா வீக்லி ஒன்ஸு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஹெல்த்தை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு என்ன ஆரோக்கியமான உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறத நம்ம கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் நம்ம வீடியோக்குள்ளே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.